கர்த்தரும் மறுமலர்ச்சியரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து 2 நாட்களாக இந்த நெட் கனெக்ஷன் சரியாக இல்லாதபடினாலே யோசித்து சில காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இதோட வார்த்தை எப்படியாவது ஒரு உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசையிலே இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதோட வார்த்தைக்காக நாம் கடன் சொல்லுவோம். நம்முடைய செய்த தலைப்பு how a God built a mansion for a human beings. How a great God can build a mansion for a human beings. ஒரு தேவாதி தேவன் ஒரு மனிதனுக்காக ஒரு வீட்டை அல்லது ஒரு வாசஸ்தலத்தை எப்படி கட்டுவார்? இஸ் இட் பாசிபிள்? அது நடைபெற முடியுமா? அப்படிப்பட்ட சில காரியங்களை குறித்து வேதத்தின் அடிப்படையில் அப்படி யாருக்காக அவர் கட்டியிருக்கிறாரா, அவர் அதே காரியத்தை இன்றைக்கும் செய்வாரா என்கின்ற சில காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும் என்று கர்த்தருக்குள் தீர்மானித்திருக்கிறேன். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக 1 நாளாகமும் ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்துக்கு வேதத்திருக்கும். Kindly turn the Bible, 1 Chronicles chapter 17, the verse 10. 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை நான் உனக்கு அறிவிக்கிறேன். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 Chronicles chapter 17, the verse 10. And since the time that I command judges to be over my people Israel, moreover, I will subdue all the enemies. Furthermore, I tell thee that the Lord will build thee an house. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். But today, what we are doing, we build the house for God. இன்னைக்கு நம்ம முழு உலகத்தை எடுத்தாலும் நாங்கள் சபையை கட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும், அவர் வாசிப்பதற்காக ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தை என்னை காட்டினார். எது காஸ்ட்லி பிளேஸோ, எது க்ரோஸ் கணக்கில் போகுமோ அந்த இடத்துல தான் கடவுள் குடி கண்டு காட்டுறாரு. ஏன்னா பரலோகத்தில் பட்டா போடுற வேலைக்கு வேற வேலை இங்கே இல்லைல்ல. ஆமாம், அந்த வேலையெல்லாம் பார்த்தானே கொடுப்பான். அது சென்னையை பொறுத்த மட்டும் அந்த வடபழனி ரீஜியன்ஸு எங்கே ரொம்ப காஸ்ட்லி பிளேஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் ஆண்டு கொடுக்குறாரு. இப்போ மனுஷன் அப்போ நினச்சிருக்கிறான். ஆனால் பைபிள் சொல்லுது, இல்லைப்பா, நீ எனக்கு ஆலயத்தை கட்டுற காலம் முடிஞ்சு போச்சு, இனி நான் உனக்கு வீட்டை கட்டுவேங்கிறார். 1 Chronicles chapter 17, the verse 10. Once again, படி. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். The Lord will build a house for thee. கடவுள் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறாருப்பா. தாவீது அவருக்கு வீட்டை கட்ட நினைச்சு படுத்துட்டு இருக்கிறான். ஆனா கடவுள் தம்முடைய திவ்ய சரிப்பு அவன்கிட்ட சொல்ற, இல்லப்பா, நீ எனக்கு வீட்டை கட்டி நினைக்கிற காரியம் நல்லதுதான், ஆனா நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ரைட், சில வசனத்தை படிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். John chapter 14, the verse 1. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். 14. John chapter 14. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்
Listen to the word very carefully. ஒன்று நாளாக 17:10 நான் ஒரு வீட்டை கட்டுவேங்கிறார். யோவான் 14 சொல்றாரு, நான் கட்டி முடிச்சிட்டு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போவேங்கிறார். ஏன்னா அவர் கட்டின வீட்டுக்கு மனுஷன் போக முடியாது. அவர் கட்டின வீடு எப்படிங்கிறது அவர் வந்தா நினைச்ச முடியும், கூட்டிட்டு போக முடியும். ஐ கம் பேக்ங்கிறார். ஐ கம். அடுத்து வாசி ஹீப்ரூ சாப்டர் 8, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஹீப்ரூ பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும். ஆமென். கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும். fantastic. For the law, Hebrew chapter 8 இல்ல, verse 2. Good, fine. A minister of the sanctuary and of the true tabernacle which the Lord pitched and not man. இப்போ 3 வசனத்தை நம்ம பார்த்தோம். இதை பல நூற்றாண்டு பேசலாம். அந்த 3 வசனத்தை வச்சு பேசணும்னா நிறைய காரியத்தை தயவுசெய்து நீங்கள் ஜெபத்தோடு இதோட வார்த்தை கேளு. பைபிள் எடுத்துடுங்க, பேப்பர் எடுத்துடுங்க, பென்சில் எடுத்துடுங்க, குறிச்சிடுங்க. நான் சொல்லுற வசனத்திற்கான பாருங்க. 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். அதாவது a God will build a house. கடவுள் மனுஷனுக்கு ஒரு வீட்டை கட்டுவாங்கிறார். இது 1 நாளாகமம் 17:10 சுவிசேஷர் சொல்றாரு, என் பிதாவின் அநேக வாசல் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து கொண்டு போங்கிறார். இப்போ அவர் வீட்டை கட்டி இருக்கிறாரா? அப்படி கட்டி இருந்தா அந்த வீட்டினுடைய அஸ்திவாரம் என்ன, வாசல் என்ன, ரூஃப் என்ன, விண்டோ என்ன, ஃப்ளோரிங் என்ன, அதனுடைய திசை என்ன, அதன் நோக்கம் என்ன, இது எல்லாவற்றையும் குறித்து இந்த கால வேளையில வேத வசனத்தின்படி ஆராய்ந்து விரும்புகிறேன். Is it possible a God can build a house for a man? Is it possible? Yes, sir. Is it possible? Is it possible? Man can build a house for the worship, but God can build a house for a man to eternal life. கடவுளுக்கு மனுஷன் வீட்டை கட்டினார்னா ஆறா நடக்கும். ஆனா மனுஷனுக்கு கடவுள் வீட்டை கட்டினார்னா அங்கே நித்திய வாழ்வு இருக்கும். So this is a difference between the first and the second. If a man build a house, that means worship is there. அதாவது கடவுளுக்கு மனுஷன் வீட்டை கட்டினானா அது ஆலயம் என்று பெயர், ஜெப வீடு என்று பெயர், கூடாரம் என்று பெயர். அவர் வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பார். பட் இஃப் he build a house, கவனிங்க, ஆசீர்வாதத்து மாதிரியை மோசத்தை காட்டி அந்த பூமியில மோச போடுறான். அந்த இடத்துல கடவுள் வந்து பேசுறாரு. அதை கேட்டு இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, எகிப்திலிருந்து கானான் நோக்கி பயணத்தை முடித்துக் கொள்கிறார்கள். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நம்ம காலத்துல அடுத்தது இல்லப்பா, I will build a house for you. தேவன் ஒரு மனிதனுக்கு, அதாவது மனுஷனா பிறந்த ஒரு தாவீது சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறேன். தேவன் மனிதனுக்கு கட்டுகிற வீட்டை இதுவரைக்கும் அவன் கண் காணல, காது கேட்கல, மனுஷத்தை தோன்றல. ஆனால் யோவான் 14 சொல்லுகிறார், என் பிதாவின் என்ன உண்டு, அநேக வாசல் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து I will come back. அப்போ அவர் மறுபடியும் வந்தாருன்னா மனுஷன்கிட்ட சொல்லணும், எப்பா நான் கட்டின வீடு இப்படிதான் இருக்குது, அந்த வீட்டுல என்னெல்லாம் இருக்குங்கிறத அவர் இறங்கி வந்து சொல்லணும். அப்படி இறங்கி வந்து அவர் மனுஷன் சாயலா சொல்வதற்கு பதிலாக இந்த கடைசி காலத்திலே தேவன் பரிசுத்த ஆவியுடைய காலத்துக்கு பிறகு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை பூமிக்கு அனுப்பினார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் ஜான் சாப்டர் 14 யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். குட். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் 16 நான் பிதா வேண்டிக் கொள்வேன், நான் பிதா வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை. ஹalleluya. Now if God build a house for the man and he can send the spirit of the truth,
The spirit could not able to receive any man, and he will come down and explain how he built the house. கடவுள் மனுஷனுக்கு வீட்டை கட்டினார்னா அந்த வீட்டை கொண்டு சொல்வதற்காக அனுப்பப்பட்ட ஆவியானவருக்கு சத்திய ஆவியானவர் என்று பெயர். ஹalleluya. அவர்தான் வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. சார், நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அடையாளங்கள் அற்புதம் செய்த போல சத்திய ஆவியானவரை வைத்து நீங்க அடையாளங்கள் அற்புதங்களை செய்து ஜனங்களை கூட்டி சேர்த்து ஒரு மாபெரும் காரியத்தை செய்யவே முடியாது. ஏனென்றால் the spirit of truth can explain how God built a house for the man. அவருடைய வேலை என்னன்னா, how அவர் எப்படி அந்த வீட்டை கட்டி இருக்கிறான். 1 அதிகாரத்தில் தாவீதுக்கு கட்டுவேன் சொன்ன அந்த வீடு எங்கே? யோவான் 14 வாசத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டு திரும்பவும் சொன்னாரு. அந்த வாசத்துல எங்க? அது எங்கே இருக்கிறது? அது அஸ்திவாரம் என்ன? அதனுடைய வாசல் என்ன? அதனுடைய கூடாரம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய உள்ளே இருக்கிற காரியம் என்ன என்பதை ஒன்றும் தனியாக சொல்வதற்காக தேவன் சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை பூமிக்கு அனுப்பினார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. John chapter 16 the verse 30. யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். சத்தியாவியாக வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார். ஹalleluya. He can explain every truth from the foundation. Before the foundation the world was to come. Eternal glory, eternal life, the lamb of preparation of God, lamb of God. All the very essence of the creation, overcome the death. How the man can occupy the image of God. So these are the secrets which God can explain for every man. For this purpose only God will come down the spirit of truth. சத்தியாவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அதனாலதான் சுயமா பேசுகிற எந்த ஊழியக்காரனையும் எந்த பாஸ்டரையும் சத்திய ஆவியானவர் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாமல் அவர்களை நிராகரித்து விட்டார். ஹalleluya. The spirit of the truth rejected the false prophets. கள்ளத்தீர்க்கதரிசிகளும் பொய் போதகம் பண்ணுகிறவனும் பெலியாமின் ஏஜென்ட்களும் எசபேலின் கைக்கூலிகளும் இந்த சத்தியத்தை பேச முடியாதபடிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளன் பூமிக்கு இறங்கி வந்தபடினாலே I should thank God Almighty. The spirit of the truth rejected all the Belial prophet and the agents of the Jezebel. That's in the denominations. The false body of Christ can be rejected by the spirit of the truth. That is the royal message of God. Hallelujah. Hallelujah. Listen the word very carefully. அதாவது 16-13 சத்தியாவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அவர் என்ன செய்ய முடியாது? தம்முடைய சுயமாய் பேசாமல். அப்ப சுயமா பேசுறவர் யார்கிட்ட இருக்க முடியாது? சத்தியாவிட்ட இருக்க முடியாது. அவரு இவர் வச்சுக்க மாட்டார். அப்ப அதனால்தான் ஆண்டவரே நான் இதை மட்டும் பேசிட்டுமா, இதை மட்டும் சொல்லிட்டுமா அப்படின்னு அவரை ஏமாத்த முடியல. ஏன்னா அவர் சுயமா பேசாமல் அவர் நம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை அறிவிப்பார். என்ன அறிவிப்பார்? மழை வருது, மின்னல் வருது, இடி வருது, புயல் வருது, சுனாமி வருது. இதை பேச மாட்டார் சார். அழி வருகிறது, அழிவு அழியாமை சுதந்திரிக்க போகிறது, சிறுசி சோதனை வரப்போகிறது, ஆட்டுடைய கல்யாணம் வரப்போகிறது, புதிய நாமம் வரப்போகிறது, புதிய அரசியல் வரப்போகிறது, சிறுசி சோதனை வரப்போகிறது என்று இதுவரைக்கும் கேட்கக்கூடாத, பேசப்படாத, மறைக்கப்பட்ட ஒரு செய்தி பேசுவதற்காகத்தான் God sent the spirit of the truth. Hallelujah. Hallelujah. Nobody can explain, nobody can understand the word of God. For that purpose only God came down on the earth. I feel the presence of God. Heaven and earth பேசவே வானமும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. இன்னும் வசனத்தை கொஞ்சம் கவனமா படிக்கணும். You turn the book of Revelation. வெளிப்படுத்த விசேஷம்
21, the verse 3. Revelation 21, the verse 3. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1 மேலும் பரலோகத்துக்கு உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். மேலும் பரலோகத்துக்கு உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. I can hear the great voice. John said, Revelation chapter 21, the verse 3. And he heard a great voice out of heaven saying, behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them, and be their God. அதாவது இதோ மனுஷனிடத்திலே என்ன இருக்கிறது? ஆமென். இன்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? மனுஷங்கிட்ட இருக்குது. ஏனென்றால் அது தேவன் கட்டின வாசஸ்தலம். அப்போ அதாவது 1 நாள் 17ஆம் அதிகாரத்துல தாவீது ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னாரு. யோவான் 14ல அந்த வீட்டு வேலை முடிஞ்ச உடனே வந்து கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. எபிரேயர் 8ல அது மெய்யான கூடன்னு பேர் வச்சாரு. வெளிப்படுத்தல் 21:2ல அந்த வாசஸ்தலம் மனுஷனிடத்தில் இருக்கிறது என்று முடிச்சிட்டாரு. அப்படி என்று சொன்னார். நண்பர்களே, இந்த 4 பகுதியையும் மிக தெளிவாய் பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். நம்பர் 1, நல்லா கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் வாசி. டக்குன்னு வாசிக்க நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. ஒரு 4 வசனத்தை எடுத்து அதை கையில் வச்சுக்கணுமா? வாசிமா. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிமா. உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தினேன். 10. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். நல்ல கவனிங்க. ஏன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருக்கெல்லாம் கெட்டாம why God selected a David? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனம் இருக்கு. அது விளக்கறதுனால எனக்கு மூளை இல்லைங்க. எப்படி ஏன் ஒரு மண்ணான மனுஷனுக்கு கடவுள் வீட்டை கட்டணுங்க? இன்னைக்கு ஆண்டோட பேரை சொல்லி அதாவது இவ்வளவு பெரிய டெக்னாலஜி நல்லா, அதாவது பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது அப்படியே அழகா ஒரு மீட்டிங் போட வேண்டியது, காசு பிரிக்க வேண்டியது, லேண்ட் சபை கட்டி வித்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. This is called the business of today's. இப்படிப்பட்ட உலகத்துல இன்னைக்கு ஒரு செய்தி, எப்பா மனிதன் தேவனுக்கு வீட்டை கட்டுகிற காலம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. டோட்டல் அகைன்ஸ்ட். எல்லாருமே நாங்கள் கர்த்தருக்கு சபையை கட்டுகிறோம், ஜன்னல் போடுவதற்கு காசு இல்லை, ரூம் போடுவதற்கு காசு இல்லை, பெருக்குவதற்கு ஆள் இல்லை, இப்படி சொல்லி இருக்கிற காலத்துல ஆண்டு நம்பிக்கை கொடுத்தாரு. தம்பி, சார், பிரதர், sister, fathers, listen very carefully. You need not build any house for me. I am going to build a house to you. நீ எனக்கு வீட்டை கட்டணும்னா நான் உனக்கு வீட்டை கட்டணும். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுக்கு வீட்டை கட்டினால் அந்த அஸ்திபாரம் முழுவதுமே மறைக்கப்பட்டவைகளால் மூடி இருக்க கண்டேன். தேவன் ஞானத்தில் இருக்க கண்டேன். தேவனுடைய ஆழத்தில் இருக்க கண்டேன். ஹல்லேலூயா. If a God build a house for the man, it's a total secret. அது முழுவதும் தேவ ஆழத்துக்குள், தேவனுடைய சிந்தனைக்குள், தேவனுடைய ஆழத்துக்குள் இருந்து பேசப்படுவதற்காக, காணப்படாதவைகள் காண்பதற்காக, கேட்கப்படாதவைகள் கேட்பதற்காக, மறைக்கப்பட்டவைகள் வெளிப்படுவதற்காக, இதுவரைக்கும் நடைபெறாத காரியங்கள் நடைபெறுவதற்காக, சேரக்கூடாத இடத்தை சேர்வதற்காக, அடையக்கூடாததை அடைவதற்காக தேவன் ஒரு வாசஸ்தலத்தை என்றைக்கு பூமியிலே ஸ்தாபிக்கிறாரோ அதுவே தேவன் போட்ட மெய்யான கூடாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் உண்டான முதற்கொண்டு 2021 26 வரைக்கும் கர்த்தர் இந்த கடைசி பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி மாணவரை பாலத்து கூட பேசுகிற சத்தியத்தை போல் ஒருவன் பேச உண்டோ?
இந்த வானத்தை கேட்டுப்பார், பூமியை கேட்டுப்பார், மரித்த பரிசுத்தவானை கேட்டுப்பார், கேட்டுப்பார். Hallelujah. அப்படியானால் God came down and put the two tabernacle for the world. God is always God. தேவனது பூமியில் இருக்கிறார். God is always there. அப்போ man made, மனுஷன் கடவுளுக்கு கட்டுகிற வீட்டுக்கு தேவனுடைய வாசஸ்தலம் அவர் வந்து பேசி பேர் வரும். ஆனா அவர் இவனுக்கு கட்டுற வீடு எந்த மனுஷன் கட்ட முடியாது. தேவன் மனுஷனுக்கு கட்டுகிற வீடு நோவாவின் பேழை அல்ல, ஆசரிப்பு கூடாரம் அல்ல, சாலமோன் கட்ட ஆலயமும் அல்ல, நண்பா நீனும் நானும் இருக்கிற கிறிஸ்துவின் சரீர வகை சபையும் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் மனிதனுக்கு போட்ட கூடாரம் என்பது நோவாவின் பேழை அல்ல, ஆசரிப்பு கூடாரம் அல்ல, கிறிஸ்துவின் சரீர வகை சபையும் அல்ல, சாலமோன் கட்ட எருசலேம் தேவாலயம் அல்ல. அப்படி என்றால் தேவன் மனுஷனுக்கு கட்டின ஒரு மெய்யான கூடாரத்தை எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வீதமாக சொல்லுகிறது. வாசிங்க. Hebrews chapter 8 verse 2. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷர் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். இனி பிரதர் அழுத்தமா பேசுறேன், இனி மனுஷன் கட்டின கூடாரத்திலே கடவுள் இல்லை. ஹல்லேலூயா. இனி தேவன் மனிதனுக்காக கட்ட கூடாரத்தை மட்டுமே தேவன் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதே வசனத்தை நிரூபிக்க போகிறேன். I am going to prove the word of God. தேவன் எங்கே குடியிருக்கிறார், எங்கே தேவன் ஆராதனை செய்கிறார், தேவன் எங்கே பேசுகிறார், நாம் போக வேண்டிய கூடாரம் என்ன, நம்முடைய பயணம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய முடிவு என்ன. Hallelujah. From the word of God today I am going to prove all the world. This life can change very soon the whole nation, all the denomination people. If God sent a man before the founders of the world, he can bring this glorious message of God. No doubt about it, because heaven and earth will pass away, but this world never pass away. Hallelujah. God sent a man for this vindication ministry of God after the body of Christ. God put the church. His name is called the body of Christ. That we remember the earth. No doubt about it. Hallelujah. Hallelujah. காலமோ செல்லுதே, வாலிபா மறையுதே, என்ன எல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஒரு பாக்கிய நாள். கர்த்தர் தாமே பூமியில் திருடன் போல வந்தாரே, வானவாட்டி சேர்ந்தாரே, அவருடன் நாம் செல்வோமே, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஒரு பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஒரு பாக்கிய நாள். கஷ்டம் எல்லாம் மாறிப்போ, கண்ணீரெல்லாம் நீங்கி போ, நிலையில்லாய் வாழ்க்கையோ அந்நாளில் ஒழிந்து போ, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஒரு பாக்கிய நாள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் மனிதனுக்காக கட்டின அந்த வீட்டுக்கு பேரு 2021 வருஷத்துக்கு பிறகு, சபையின் காலத்துக்கு பிறகு, கிறிஸ்துவின் சரீரமாக சபையை அவர் கொடுத்த அடையாளங்களை, அற்புதங்களை, வரங்களை, ஊழியங்களை, அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், போதகர்களை எல்லாத்தையும் அவர் எடுத்த பிறகு ஜென்ம சரீரத்தை ஆவிக்கிற சரீரம் மாற்றி, ஆவிக்கிற சரீரத்தை கணக்கானது பரிசில் ஒப்புவிக்கப்பட்ட பிறகு, ஜீவர்ஷமான கனியை புசிப்பதற்கான கனிகள் வடிவமைக்கப்பட்ட பிறகு தேவன் மகா பெரிய காரியத்தை பூமிக்கு அனுப்பினார். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் மனுஷனுக்கு கட்டின
வாசஸ்தலத்தை அவர் ரெடி பண்ணிட்டாருன்னா முதல்ல அந்த வாசஸ்தலத்துல வருமுனால அந்த வாசஸ்தலத்து மாதிரியை மோசைக்கு காண்பித்தது போல தேவன் சத்திய வேதத்தை பூமிக்கு அனுப்பி இந்த 2021 ஜூலை 24 ஏப்ரல் 8:2 படி இந்த மெய்யான கூடாரத்தை இந்த இந்திய தேசத்திலே இந்த தமிழகத்திலே தேவன் பூமிக்கு அனுப்பினார். அந்த கடைசி வெளிச்சத்தை நாங்கள் கண்டோம். அந்த வெளிச்சமானது அணையா விளக்கின் ஆதி பருவத்திலே அநாத அபிஷேகத்திலே நல்ல கவனிங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தினுடைய ஃபவுண்டேஷன் என்ன? ஒரு ட்ரையாங்கிள் போட்டுடுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட போடுப்பா. நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின் நோக்கம் என்ன? ரைட். அந்த கீழே உள்ள கோட்ல ஆதி பர்வதம், இந்த சைடில் அநாத அபிஷேகம், அநாத அபிஷேகம். அணையா விளக்கு, இந்த சைடில் அணையா விளக்கு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம போட்டோம். அந்த ட்ரையாங்கிள் கீழே என்ன சொன்னேன்? ஆதி பர்வதம், ஆதி பர்வதம், அநாத அபிஷேகம், அநாத அபிஷேகம். ஆனா இந்த எங்கே ஆதி பர்வத்துக்குள் அநாத அபிஷேகத்துக்குள் எங்கே அணைய விளக்கு இருக்கிறதோ அங்கேதான் கடைசி வெளிச்சம் இருக்கும்பா. அல்லேலூயா. அப்ப கடைசி வெளிச்சத்தை எங்க பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? ஆதி பர்வதம் இருக்கணும், அநாத அபிஷேகம் இருக்கணும், அணையா விளக்கு இருக்கணும். என்ன பிரதி? இதெல்லாம் பைபிள் இருக்கா? ஆமாங்க, அணையா விளக்கு பைபிள் இருக்கு. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். அணையா விளக்கு பைபிள் இருக்கா பிரதர்? பைபிள் படிச்சா தான் பிரதர் தெரியும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18. எஸ். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது அறிந்திருக்கிறார். இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். அணையா விளக்குப்பா. எல்லா குத்து விளக்கு அணைஞ்ச பிறகு after God can remove the 7 candlesticks and the 7 stars, 7 குத்து விளக்கையும் 7 நட்சத்திரத்தை தேவன் பூமியை நீக்கின பிறகு அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை நல்லவங்க. இன்னைக்கு அப்போஸ்தலர் இடத்துல கள்ள அப்போஸ்தலன் வந்துட்டான். தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துல வந்துட்டான். போதகர் இடத்துல கள்ள போதகர் வந்துட்டான். ஏதாவது பிழையாம் கூலிக்காய் செய்த வஞ்சகத்தில் விருந்தோடி கோரா ஏற்று பேசின பாவத்துக்குள்ளாகி 2 தரம் செத்து வேறிட்டு போன மரமாகி கனி கொடுக்காம காற்றை அடிவொண்டு ஓடுகிற மேகத்தை போல ஆகிவிட்டாங்க சொல்லி யூதாவில் எழுதினது போல எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, எங்கே அணையா விளக்கு இருக்கிறதோ, எங்கே ஆதி பர்வதம் இருக்கிறதோ, எங்கே அநாத அபிஷேகம் இருக்கிறதோ, அநாத அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22. வெரி குட். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். ஆமென். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அநாதி அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஹalleluya. உலகம் உண்டாகும் முன்பதாகவே, before the creation of God. அப்போ ஆதி பர்வதம், அணையா விளக்கு, அநாத அபிஷேகம், இந்த 3 இருந்தானா அங்க என்ன இருக்கும்? இந்த 3க்குள் இருந்து வருகிற வெளிச்சத்துக்கு என்ன பேருப்பா? கடைசி வெளிச்சம். கடைசி வெளிச்சம் பூமிக்கு வந்தானா உன் கண்ணுக்கு காலத்து சட்டை தெரியும்பா. ஹalleluya. கடைசி வெளிச்சத்தை கண்டவனுக்கு மட்டுமே காலத்து சத்தியம் தெரியும். கடைசி வெளிச்சமானது அணையா விளக்குக்குள், ஆதி பர்வத்துக்குள், அநாத அபிஷேகத்துக்குள், தேவ ஞானத்துக்குள், தேவ ஆழத்துக்குள், மறைவானதுக்குள், ரகசியத்திற்குள், தேவன் தம்முடைய அநாத சிந்தனைக்குள் மறைக்கப்பட்ட தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடத்தை நாங்கள் கண்டோம். ஹalleluya. Hallelujah. Because the Bible says, வேதம் சொல்கிறது, First Corinthians chapter 15 verse 51. வாசிங்க. 1 15ஆம் அதிகாரம் 51வது வசனம்.
1 கொரிந்தியர் 15:51. 1 கொரிந்தியர் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். I will show the mystery of God. I will show the mystery of God. அப்போ ரகசியத்தை அறிவிக்கிறேன்னு பவுல் சொல்றான் சார். அந்த ரகசியம் நிறைவேறுகிற இடம் எங்க? That's very important thing. சபை காலத்துக்கு தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடம் மறைக்கப்பட்டிருக்க கண்டேன். ஹalleluya. காலத்தின் சத்தியம் மறைக்கப்பட்டிருக்க கண்டேன். கடைசி வெளிச்சம் மறைக்கப்பட்டிருக்க கண்டேன். குத்து விளக்கு வெளிச்சத்தில் வாழ்ந்த ஒருவனுக்கும் அணைய விளக்கு வெளிச்சம் தெரியவில்லை. அனாதி அபிஷேகம் தெரியவில்லை. ஆதி பருவம் தெரியவில்லை. கடைசி வெளிச்சம் தெரியவில்லை. ஆகவேதான் பாவ சரீரமானது ஜெகசன மாற்றப்பட்டு நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் என்கிற முத்திரையை பெற்று அத்தனை பரிசுத்தவான்கள் மண்ணிலே படுத்திருக்கிறார்கள். ஹalleluya. இவனுக்காக எக்காலம் துணிக்க போகிறது. எப்ப எக்காலம் துணிக்கும்? மத்திய ஆகாயத்தில் எக்காலம் துணிக்கும். எப்ப எக்காலம் துணிக்கும்? மத்திய ஆகாயத்தில் இருந்து பரதீசில் ஆவிக்கிற சரீரங்கள் ரெடியாக்கப்பட்டு விட சொல்லுகிற சத்தம் மத்திய ஆகாயத்தை கேட்ட உடனே தூர் ரெடி ஆயிடுவான். இந்த தூர் ரெடி ஆவதற்கும் ஆவிக்கிற சரீரங்கள் முடிந்துவிட சொல்வதற்கு மத்தியிலே ஜீவச்சமானது 12 விதமான கனிகளை கொடுப்பதற்காக மாற்றப்பட வேண்டும். ஹalleluya. இந்த 3 நிகழ்ச்சிகளும் மத்திய ஆகாயத்திலே பரதீசிலே நடைபெற்ற பிறகுதான் பூமியில் விதைக்கப்பட்டு ஜென்ம சரீரமானது ஆவிக்க சரீரம் பெற்றுக் கொள்ளும். நான் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு போகிற விருந்தாளிகளை குறித்து அல்ல, பார்களை விட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. I am talking about the visitors. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒர்க்கர்ஸ், வேலைக்காரங்க. புதிய ஏற்பாட்டோட பரிசுத்தவான்கள் எல்லாம் கல்யாணம் வீட்டை பார்க்கிறவங்க. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சந்ததி தான் ஆட்டுக்குட்டிய கல்யாணத்தில் போகக்கூடிய விருந்தாளிகள். ஹalleluya. என உயிரோடு கிற நாமம், உயிரோடு கிற நாமம். ஹalleluya. உயிரோடு கிற நாம சாதாரண சந்ததி அல்ல. இந்த காலத்து சந்ததி கண்ட சந்ததி, இந்த கடைசி வழியை பார்த்த கண்கள் சாதாரண சந்ததி அல்ல. ஏனென்றால் தேவ ரகசியம் நிறைவேறும் இடத்தை கண்டோம். I can see the mystery of God has been fulfilled. 1 Corinthians chapter 15 verse 51. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 வசனத்திலே அப்போஸ்தலன் பரிசுத்த பவுலை கொண்டு தேவன் பேசின தேவ ரகசியம் நிறைவேறும் இடத்தை கண்டோம். ஹalleluya. அது ஒரு மனுஷ கண்கள் அல்ல. நான் பேசுகிற இத்தனை மூளையும் not my mind. The great God. வாசிங்க. இந்த கடைசி நாட்களில் தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை 1 Corinthians chapter 15 verse 51. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 53. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கெது சாவாமையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளது அழியாமையும் சாவுக்கெது சாவாமையும் சேர்த்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். நிறைவேறிட்டில்ல. எப்போ? லவோதிக சபை காலத்துக்கு பிறகு நிறைவேறும். சபை காலத்தில் இல்லை சார். இது நிறைவேறணும்னா 3 காரியம் நல்ல தெளிவு நடக்கணும். ஜென்ம சரீரத்துக்கான, திருப்பி அதே ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறேன். ஜென்ம சரீரத்துக்கான ஒழுங்கா ஜென்ம சரீரத்துக்கான ஆவிக்கிற சரீரம் பரதீசில எண்ணப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்பர் 1. ஒரே விதமான கனியை கொடுக்கிற ஜீவருஷம்
12 விதமான கனி கொடுத்த ஜீவருஷமா மாறணும். ஏன்னா அவன் தந்தர் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். அப்பந்தான் இந்த 12 விதமான ஜீவருஷத்து கனியை புசித்து இந்த 12 அப்போஸ்தலர்களும் புதிய எருசலேமுடைய அஸ்திவார கல்லாக போய் நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் புதிய எருசலேமில் உள்ள அஸ்திவார கல்லா நிற்கணும்னா பரதேசில் இருக்கிற ஜீவருஷமானது 12 விதமான கனியை கொடுக்கணும். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அந்த 12 அப்போஸ்தலர்கள் அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அதுல அப்போஸ்தலர் பரிசுத்த பவுலுடைய காரியம் என்ன? அதை நான் கருத்து சித்தமாக அடுத்த வரிசையில் பேசுவோம். ஏன்னா நிறைய ரகசியத்தை பேசணும். இந்த பரதீசில அந்த ஜீவருஷமானது 12 விதமான கனியை அது கொடுத்தானா உயிர் தெழுந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களும் எங்க எழுதப்பட்டிருக்குது? எங்க? புதிய சிலுவையில வாசிங்க. வெளிப்படுத்தல் 21 13 வசனத்தை வாசிங்க. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசலின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆமென். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. இதை எல்லாரும் சொல்றாங்க. பிரதர் ஜீவ விருட்சத்தை படிப்பார். ஜீவ நதியில் குளித்து கடிக்கலாம், ஜீவ நதியில் குளித்து கடிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியோ பூசிக்க, ஜீவ விருட்சத்தின் கனியோ பூசிக்கலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம் பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். பட்ட பசிதாகம் பட்டினிச்சாவில்லை, பட்ட பசிதாகம் பட்டினிச்சாவில்லை, கேட்டீன் மனிதரங்கே குடியோ இருப்பதில்லை, கேட்டீன் மனிதரங்கே குடியோ இருப்பதில்லை. என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகர். புதிய எருசலேமுடைய அந்த மதிலுக்கு அஸ்திவார கல்லா மாறணும்னா பரதேசிற்குரிய ஜீவருஷமானது 12 விதமான கனிகளை கொடுத்து ஜென்ம சிகிச்சைக்கப்பட்டவர் ஆவிக்க சிகிச்சை பெற்று அந்த 12 விதமான கனியில ஒன்றை புசித்தாதான் முதலாவது புசித்தவன். வெளிப்படுத்த 21 வெளிப்படுத்த 21 அதிகாரம் 19. நகரத்து மதில்களில் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்னங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 14 நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அஸ்திவாரங்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரும் 12 நாமங்களும் அப்போஸ்தல உபதேசத்தையே பேசாம எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட ஒரு விசுவாசிக்கு அப்போஸ்தல உபதேசத்தின்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தோட நேசம் கொடுக்க துப்பு கட்ட ஓடி தேடுறா செய்றீங்க. ஹல்லேலூயா. கேவலமான ஒரு படம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு அப்போஸ்தல உபதேசத்தின்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தோட நேசம் கொடுக்க சபையாது சாட்சிடா. ஹல்லேலூயா. மகாபாரதத்தை வெளியே கட்டுகிறோ. They are in it. God is always God. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் அந்த 12 அஸ்திவார கல்லு அப்போஸ்தலர் போகணும்னா முதலாவது ஜீவித்து கனியை புசித்தவன் அங்கே முதலாம் அஸ்திவாரம் வச்சிரகலா இருப்பான். இரண்டாவது கனி புசித்தவன் இந்திரநீலமா இருப்பான். மூன்றாவது சந்திரகந்தமா இருப்பான். நாலாவது மரகதமா இருப்பான். ஐந்தாவது கோமேதகமா இருப்பான். ஆறாவது மதுமராகமா இருப்பான்.
7வது சொர்ணத்திரமா இருப்பான், 8வது படிகபட்சா இருப்பான், 9வது புஷ்பராகமா இருப்பான், 10வது வைடூரியமா இருப்பான், 11வது சுரீரமா இருப்பான், 12வது சுகந்தியா இருப்பான். ஹalleluya. ஆகவேதான் அது 12 விதமான கனியை கொடுத்துச்சு, 13 கனியை கொடுக்காது சார். ஹalleluya. பரலோகம் அத்தனை திட்டம் வேண்டி தீர்மானிக்க கண்டு இவைகள் அத்தனை ஆட்டுடைய 7 கண்களுக்கு சொந்தமானவைகள். உலகம் உண்டான முதல் கொண்டு ஒருவன் இப்படி சத்தத்தை பேச உண்டோ என்று கேட்டுப்பா. ஆகவேதான் the bride is a precise woman for Christ. ஆகவேதான் மணவாட்டி அவளுக்காக நியமிக்கப்பட்ட மகா உன்னதமான என்று வேதம் சொல்கிறது. ஏன் அந்த அந்த மரம் 12 புரட்டை மட்டும் கொடுக்குது? எத்தனை கல்லு தான் இருக்குது? 12 கற்கள். ஆமா, கரெக்டா. ஜென்மசத்தை பெற்று ஆவிக்கிற சேர்த்த பெற்ற உடனே பரிசில பெற்று போய் முதலாவது கனி புசித்து முதலாவது சிவரக்கலா மாறிடுவான். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவையும் அவருடைய அப்போஸ்தலருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் புசிப்பாவலாம். இவர் நல்லா சாரம் குடிப்பாரு, கண்டு குடிப்பாரு, உபச்சாரம் பண்ணுவாரு, வேசந்திரம் பண்ணுவாரு, நல்ல சர்ச்சில் போய் ரொட்டியும் ரசத்தையும் குடிப்பாரு, வருஷத்தை கூட பெற மாட்டாரு. கத்திர ஏசு அந்த அளவுக்கு சீம போச்சானா? எங்கடா எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல? சொல்லுங்க. கேவலமான கறிக்கடை நடத்துறான், கசப்பு கடை பாருங்க பசங்க. மேய்ப்பர் ஆட்டை ஒழுங்கா மேய்க்கணும். கசப்பு கடை நினைச்சுவான், நல்லா அப்படியே கொலையை காட்டி கழுத்து அறுத்துருவானுங்க. சார் நீங்க இப்ப போற சபைக்கு கசப்பு கடைக்கு போறீங்க, கழுத்து அறுத்துருவான். ஜாக்கிரதை, ஆடே ஜாக்கிரதை. கிறிஸ்துமஸ் வரைக்கும் அவனுக்கு நல்லா இற போடுவான். கிறிஸ்துமஸ் அறுத்து பொறுக்காதையில போட்டு பல்லுக்கு இந்த மாதிரி பொறிச்சு நறுக்கடி கடிச்சிருவான். ஜாக்கிரதை. கமான். தேவன் கிறிஸ்து சர்வசரை எடுத்துக்கொண்டா நோ மோர் சர்ச் இன் தி வேர்ல்ட். சபை உண்டு சொல்லுவார் வரலாம் சார். ஹalleluya. கிறிஸ்துவின் எடுத்து அந்தி கிறிஸ்துவை கண்டேன், தீங்கிறிஸ்துவின் கள்ளத்துக்கு கிறிஸ்துவை கண்டேன். வாசிங்க, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்துற விசேஷம் நல்ல பைபிள் படிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் தவளை குத்த 3 அசுத்தாவில் புறப்பட்டு வர கண்டேன். தேங்க்யூ ஜீசஸ். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதி விரைவாய் நிறைவேறுதே. மிருகத்தின் வாயிலும் கள்ளத்து வாயிலிருந்து தவளை கொப்பான 3 அசுத்தாவில் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். ஹalleluya. சார் அற்புதம் நடக்குது, நொண்டி நடக்கிறா. இவன் தான் கதவு போட்ட பிறகு கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும் அல்லவா? ஆமா. என்ன சொல்றாரு? ஒரு காலம் அறியே என்ன இவன் துரத்துட்டு அவருக்கு ஆவியில இல்ல. ஹalleluya. சார் அப்போஸ்தலர் நாட்கள் இருந்தது நாவல், இன்னைக்கு கூட சிகிச்சை வாயிலிருந்து தமிழ் கொடுத்த ஆவிகள். நல்ல ஹalleluya. இது தேவனுடைய பரிசுத்தாவி இருந்தா கண்டுபிடிக்க முடியும். ஒருத்த தீங்கு சொல்றேன்னா வாயை பாருடா. கர்த்தர் இயேசு நாமத்தை மறுதலிச்சுக்கிட்டு ஒருத்த தீங்கு சொல்லி அடையாளம் இருப்பதை செய்யறான்னா அப்படிப்பட்ட ஊழியம் தேவையா? அப்படிப்பட்ட அற்புதம் தேவையா? அப்படிப்பட்ட சுகம் தேவையா? ஹalleluya. சுகமாய் வாழ்ந்து நரகத்தை செல்வதை காட்டிலும் வியாதிப்பட்டு பரலோகம் செல்கிற பாக்கியமா? ஹalleluya. God is always God. The Spirit of God is with us. தேவன் எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் உடையவர். நிறைவான நின்று கொண்டு கண்டு காண்கிறேன். தேவன் நிறைவுள்ள ஆவியானவர், சக்தி ஆவியானவர், மகிமுள்ள ஆவியானவர், கிருபையுள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், நித்திய ஆவியானவர். தேவன் நம்மை தாங்குகிற ஆட்டுடைய 7 கண்கள் உலாவ காண்கிறேன். God is coming down. சாதாரண ஒரு ஊழியம் இல்ல சார் இது. இப்படியே சகையை கத்து நாங்க போக மாட்டோம். The great God is with us because the power of God is with us. நல்ல கவனிங்க. வெளிப்படுத்தல் 16:13 வச்சுங்க. அப்பொழுது வருஷத்துக்கு
சர்ப்பத்தின் வாயிலும் வன்சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் பள்ளத்தின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் உள்ள ராஜாக்களை சர்வவல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கபடிக்கு புறப்பட்டு போகிறது. அப்போ billions and billions of people see the kings also be there. Why? For the judgments. நல்ல கவனிக்க பிரதர். கடவுள் நம்மளை சூக்கிறதுக்காக, அதாவது உங்களை என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம், ஆனா கர்த்தர் கரம் ஓங்குங்க. சக்தி ஒரு நாளும் தோக்காதுங்க. இவர் சிங்கத்தை அவுத்து விட்ட உடனே, தாயத்துக்குள்ள போட்ட உடனே தாலி கதை முடிஞ்சு போச்சா? யோசேப்புக்கு தண்ணிலாம் குழியில போட்டு 20 காசு வித்துக்கிட்டு அண்ணன் வித்த உடனே கதை முடிஞ்சு போச்சா? 30 வெள்ளி காசை வாங்கி இயேசு சிலுவையில் அடைச்ச உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சாப்பா? இல்லை, அதற்கு பிறகுதான் சரித்திரம் ஆரம்பிக்கிறது. நண்பா, எங்கே நீ முடிந்ததுன்னு சொல்லி ஒரு கதையை கூட்டுகிறாயோ, அங்கே தேவன் திறந்த வாசல் வைத்திருக்க காண்கிறேன். ஹல்லேலூயா. ஓவர். இதோட முடிஞ்சது இல்ல சார். நோ நோ, நதிங். இட்ஸ் a wrong estimation. தப்பு கணக்கு போடுறீங்க. தேவன் ஒரு மகாபெரிய காரியத்தை செய்து முடிக்க போகிறார். அப்ப நல்ல கவனிங்க. தேவன் மனிதனுக்கு கட்டின வீடானது 1:11 படியும் இந்த பூமியில அது தேவ ரகசியம் நிறைவேற இடமா இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? இப்போ என்னால முடிஞ்ச அளவுக்கு, நான் ஒரு சயின்ஸ் டீச்சர் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டயக்ராம் போட்டு வச்சிருக்கிறேன். தேவ ரகசியம் நிறைவேற இடத்தை இப்படி ஒரு டயக்ராம் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுல 7 ஆங்கிள் தான் வரும். கரெக்டா 7 தான் வரும். பார்க்கறதுக்கு 8 கார்னர் இருக்கும். ஆனா எத்தனை இருக்கும்? 7 தான் இருக்கும். கரெக்டா 7 தான் இருக்கும். சரியா? அதுல அந்த 1 என்னன்னா மறைக்கப்பட்டவைகள், 2 என்னன்னா பேசப்படாதவைகள், 3 என்னன்னா கேட்கப்படாதவைகள், 4 சேரக்கூடாதவைகள், 5 காணக்கூடாதவைகள், 6